பொருட்பாலில் அரசியலில் குற்றம் கடிதல் அதிகாரத்தில் 8வது குறள். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று. இதில் இவரன்மை அப்படிங்கிறது நம்ம சொல்லுகின்ற உலோபம், கஞ்சத்தனம். சரி, பற்றுள்ளும் என்னும் இவரன்மை நம்ம முதலே பார்த்தோம். எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே கூட செலவு பண்ணாமல் எல்லா பொருளையும் வச்சுக்கணும், பொருளாகவே வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கடும் பற்று, அப்படி அந்த பற்று இருக்கிற உள்ளம், அதில் இருக்கின்ற அந்த கஞ்சத்தனம் எற்றுள்ளும் வைத்து எண்ணப்படுவது ஒன்று அன்று. இந்த குற்றம் சொல்லிட்டு 6 குற்றங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 6 குற்றங்கள் எல்லாவற்றிலும் ஒன்று அப்படின்னு வச்சு கருதுறது இல்லையாமா. அந்த 6 குற்றங்கள் ஒன்றாக வைத்து எண்ணப்படுவது அன்று. ஏன் அப்படின்னா, இந்த மற்ற 5 குற்றங்களையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இது முதல் குற்றமாக நிற்குமா. எது? அந்த எதுவும் கொடுக்க மாட்டான், கருமையாக இருக்கான் அப்படிங்கிறது. அவன்கிட்ட மொத்தம் 6 குற்றமாக நம்ம என்ன பார்த்தோம்? செருக்கு பார்த்தோம், சினம் பார்த்தோம், சிறுமை பார்த்தோம், அப்புறம் இந்த இவரல் பார்த்தோம், மான் பிறந்த மானம், மானா உவகை. இந்த 6 குற்றங்களில் செருக்கு, சினம், அந்த சிறுமை, மான் பிறந்த மானம், மானா உவகை, இது எல்லாம் அந்த குற்றங்கள் இருந்ததுன்னா கூட அந்த குற்றங்களோட இந்த கருமித்தனம் இருந்ததுன்னா அவன் கருமி அப்படிங்கிறது தான் முதல்ல பேசுவாங்களாமா. மற்றதெல்லாம் அடுத்தடுத்தது தான். எச்ச கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான்டா. ஏன்னா எவ்வளோ தீமையான குணங்கள் உள்ளவனாக இருந்தாலும் மற்ற மனிதர்கள் துன்புறும்போது அவர்களுக்கு அச்சோ அவங்க துன்பப்படுறாங்களே, நம்மக்கிட்ட தான் பொருள் இருக்கே, அதை கொடுத்து உதவுவோம் அப்படின்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ அவன் மற்ற குணங்கள்லாம் இருந்தால் கூடப்பா, ஒரு மனுஷன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான், அவங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிறது மற்ற எந்த குணங்கள் இருந்தாலும், குற்றங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இந்த குணம் முன்னாடி நிற்கும். அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாரு? எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, திருவள்ளுவர் எப்போவுமே எல்லாத்தையும் சிக்கனமாக சொல்கிறவர் இல்லையா? இப்போது எல்லா குணங்களுக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த குற்றம் கடிதல் அப்படின்னு சொல்லிகிட்டே சிறப்பாக குற்றம் கடிதல் அப்படின்னு வரும்போது 2 குறளையும் ஒரே ஒரு குணத்துக்காக வைக்கிறாரு. 10 குறளில் 2 குறள் எதுக்கு சொன்னார்? 6 குணங்களுக்கு சொல்கிறாரு. அப்புறம் 4 பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா குற்றமும் நம்மக்கிட்டேருந்து நீக்கிக்கணும்னு சொல்கிறார். ஆனால் 2 குறள் இந்த கருமித்தனத்துக்கு மட்டும் சொல்கிறாரு. அப்போ அந்த கருமித்தனம் எவ்வளோ ஒரு மோசமான குணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா திருவள்ளுவர் ஒரு குணத்துக்காக 2 குறள்லாம் சொல்கிறவர் இல்லை. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த குணம் அப்படி தீமையை கொடுக்கக்கூடியது. அவனும் எதையும் அனுபவிக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கும் கொடுக்கறதில்ல. அப்படிங்கும்போது அந்த பொருளால், அவங்ககிட்ட இருக்க பொருளால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாய்ப்பற்ற தெங்கம்பலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடுறது. அதனால் அந்த குணத்தை கண்டிப்பாக அரசன் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாளை குறளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த குறள் சாதாரண மனிதனுக்கும் பொருந்தும், அரசனுக்கு, தலைவனுக்கு ரொம்பவே பொருந்தும். அந்த ஈகை அப்படின்ற குணம் இல்லாட்டினா ஒரு நிறுவனத்தை நல்லபடியாக நடத்த முடியாது. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.